அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்டிக்கிள் 18 பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆர்டிக்கிள் 1லேருந்து 17 வரைக்கும் டீட்டெயில்டாக நம்மளோட சேனலில் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கிள் உங்களுக்கு நல்லா புரியும். ஆர்டிக்கிள் 18ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ அல்லது கல்வி சிறப்புகளை தவிர வேறு எந்த பட்டத்தையும் அரசு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இந்த கட்டுப்பாடு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ரெண்டுத்துக்குமே பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் சமூக படிநிலை அல்லது சலுகை பெற்ற வகுப்புகளை உருவாக்கும் குடிமை பட்டங்களை தடை செய்கிறது அப்படின்றது ஆர்டிக்கிள் 18ல் 1. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலனி ஆதிக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய பேருக்கு நிறைய பட்டம் வந்து கொடுப்பாங்க. இப்போ காந்திக்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பட்டம் வந்து ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூருக்கு நிறைய பட்டம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர், சர் பட்டம், நைட்வுட் பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த பட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேருக்கு பின்னாடி வந்து போட்டுப்பாங்க. ராவ் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பாங்க, சர்ன்னு போட்டுப்பாங்க. அப்படி போடும்பொழுது பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த பட்டங்களை போடும்பொழுது அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க மட்டும் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வை வந்து உருவாக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பட்டங்களை வந்து தவிர்க்க சொல்கிறாங்க. இராணுவ பட்டங்களையோ அல்லது கல்வி பட்டங்களையோ தவிர இப்போ நம்ம படித்து டாக்டர்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா? இப்போ நீங்கள் இராணுவத்தில் இருக்கீங்க, கர்னல்னு போட்டு உங்கள் பேரை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. மற்றபடி எந்த ஒரு பட்டத்தையுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, உங்கள் பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ சேர்த்துக்க கூடாது. இதை வந்து மத்திய அரசும் கொடுக்கக்கூடாது, மாநில அரசும் கொடுக்கக்கூடாது. அதனால் சமூக படிநிலை வந்து வரக்கூடாது. ஒரு சலுகை பெற்ற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராவ் சாஹிப், ராவ் பகதூர் பட்டம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சில சலுகைகள் வந்து அந்த காலத்தில் கொடுத்தாங்க. அந்த மாதிரி சலுகை கொடுக்குற மாதிரி எது விஷயமும் செய்யக்கூடாது அப்படின்றது தான் ஆர்டிக்கிள் 18ல் 1 வந்து சொல்லுது. ஆர்டிக்கிள் 18ல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய குடிமக்கள் வெளிநாட்டிலிருந்து பட்டங்களை ஏற்றுக்கொள்ள தடை விதிக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்திய குடிமகனாக இருப்போம். இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பட்டம் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பட்டத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு சாதகமாக நம்மளால் மாறிட முடியும், விசுவாசமாக இருக்குவாங்க. அப்படின்றதுனால மக்கள் வந்து மற்றொரு நாட்டுக்கு இந்தியாவை காட்டிலும் விசுவாசமாக ஆகிறதுக்கு தடை விதிக்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கிள் 18ல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய குடிமக்கள் ஓகேவா, இந்தியாவோட சிட்டிசன்ஸ் யாருமே மற்ற நாடுகள் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவை தவிர மற்ற நாடுகள்லேருந்து எந்த ஒரு பட்டத்தையும் ஏற்றுக்க கூடாது, அதுக்கு முற்றிலும் தடை விதிச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஆர்டிக்கிள் 18ல் 2 வந்து சொல்லுது. ஆர்டிக்கிள் 18ல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, 18ல் 2 சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்திய குடிமகனாக இல்லாத ஒருத்தர் ஓகேவா, இவர் வந்து ஒரு அமெரிக்காக்காரன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்தியாவில் வந்து வேலை செய்கிறாரு. என்ன வேலை செய்கிறாரு? ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டில் இருந்தாலும் சரி. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னா ஒரு லாபம் தர்ற தொழில். ஓகேவா? இப்போ ஒரு கவர்மெண்ட்லேயே ஒரு எம்ப்ளாயியாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவிலேருந்து வர ஒருத்தர், அது இல்லாமல் இந்தியாவில் வந்து ஒரு தொழில் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு லாபம் கிடைக்குது. அதுவே நம்பிக்கைக்குரிய பதவி அப்படின்னும் பொழுது அவர் வந்து ஒரு வெளிநாட்டு தூதராக இருக்கார். அதாவது அமெரிக்காவுக்கான இந்திய தூதர். அவர் எங்கே இருப்பார் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே தான் இருப்பார். ஓகேவா? அப்படி இருக்கிற நபருக்கு அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு சிறப்பாக சேவையாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்டத்தை அவர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், அதை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்திய குடியரசுத் தலைவர்கிட்ட முன் அனுமதி வந்து வாங்கணும். அவங்கள்ட்ட வந்து எனக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அந்த பட்டத்தை வந்து அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் அவர் வந்து அந்த பட்டத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்திய குடிமகனாக இல்லாத ஒரு நபர் இந்திய அரசாங்கத்தின் கீழ் ஏதேனும் ஒரு லாபம் தரும் பதவியிலோ அல்லது நம்பிக்கைக்குரிய பதவியிலோ இருக்கும்போது அவர் ஒரு வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு பட்டத்தையும் ஏற்க வேண்டுமானால் அதற்கு இந்திய குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி அப்படின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கிள் 18ல் 3. சரியா? 18 என்ன சொல்லுது? இந்திய அரசில் இருக்கிற மத்திய அரசுகளோ மாநில அரசுகளோ இந்திய குடிமகனுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிறப்பான பட்டத்தையும் தரக்கூடாது எக்ஸப்ட் கல்வி மற்றும் இராணுவம் அப்படின்னு சொல்லுது ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள். அது ஆர்டிக்கிள் 18ல் சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுது? இந்திய குடிமகன் வந்து வெளிநாட்டில் போய் எந்த நாட்டுக்கிட்டையும் எந்த ஒரு பட்டத்தையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது.
18(3) என்ன சொல்லுது, நீ வெளிநாட்டு குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் வேலை செய்கிற, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்லேயோ ஆஃபீஸ் ஆஃப் ட்ரஸ்ட்லேயோ வேலை செய்கிற அப்படின்னா நீ வெளிநாட்டோட பட்டத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி என்னோட அனுமதி அப்படின்றது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிள் 18(3) சொல்லுது. ஆர்டிக்கிள் 18(4) என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசாங்கத்தின் கீழே லாபம் தரும் பதவியிலோ அல்லது நம்பிக்கைக்குரிய பதவியிலோ இருக்கும் எந்த ஒரு நபருமே குடியரசுத் தலைவரின் அனுமதியின்றி கீழ்கண்ட பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. மற்ற நாடுகள்கிட்ட இருந்து என்னென்ன அப்படின்னா, பரிசு, ஊதியம் மற்றும் படிகள், பதவி அல்லது கௌரவம், இது எல்லாமே வாங்கக்கூடாது. இப்போ ஒரு பிரதமரே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு. அவர் இந்திய அரசின் கீழே லாபம் தரும் ஒரு பதவியில் தான் இருக்கார். அவருக்கு சம்பளம் வரும் இல்லையா, பிஎம்மாக இருக்கும்போது. அப்போ லாபம் தரும் பதவியில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாரு, ஒரு ரஷ்யாவுக்கு போகிறாரு அப்படின்னா அங்கே ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க அவருக்கு. கொடுத்த உடனே வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் வாங்கக்கூடாது. அவர் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட முன்னாடியே சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கறதா இருக்காங்க நாளைக்கு அப்படின்னு சொன்னால் அதோட விலை மதிப்பெல்லாம் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் ஓகே அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் அனுமதி கொடுத்தா மட்டும் அதை வாங்கணும். அதை அவர் வாங்கினாலும் அதை என்ன பண்ணணும், அவரோட சுய பரிசாக அதை நினச்சிக்க கூடாது. அவர் இந்தியாவோட பிரதிநிதியாக தான் பிஎம்னு போகிறாரு. ஓகேவா? அப்போது அதை என்ன பண்ணணும், அந்த விலை மதிப்பில்லாத ஒரு பொருள், இப்போ ஒரு 10 கிராம் 10 பவுனில் ஒரு காயின் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பட்டத்தில். அதை எடுத்துகிட்டு அவர் இந்திய கருவூலத்தில் சேர்த்துடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவர் அவரோட சொந்த பொருளாக அதை எடுத்துக்கக்கூடாது. அதை இந்தியாவோட அரசு கருவூலத்தில் சேர்த்துருவாங்களாம். அதே மாதிரி ஊதியம் மற்றும் படிகள் வாங்கக்கூடாது. ஓகேவா? அது நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி அங்கே பதவி மற்றும் கௌரவம் கொடுத்தாலும் என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவரோட அனுமதிகள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு இந்திய அதிகாரியோட நடுநிலைத்தன்மையை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இந்த ஆர்டிக்கிள் 18ஓட முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, காலனித்துவ பட்டங்களை ஒழிச்சிருக்காங்க. என்னென்ன பட்டங்களை அனுமதிக்கிறாங்க, விதிவிலக்குகள்னு பார்க்கும் பொழுது இராணுவ பட்டங்கள். இராணுவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பணியாற்றும் பொழுது மேஜர், கர்னல், ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதவிகள் பட்டங்கள் கொடுப்பாங்க. அந்த பட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சொந்த முயற்சினாலேயும் சொந்த உழைப்புனாலேயும் வாங்குறதுனால அது அலௌடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர் பட்டம், ப்ரொஃபஸர் பட்டம், இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் போட்டுக்கலாம், இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் போட்டுக்கலாம், டாக்டர்னு போட்டு உங்கள் பேர் போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்களாக சொந்த முயற்சியில் படித்து வாங்குகிற பட்டங்கள். இந்த இராணுவ பட்டமாக இருந்தாலும் சரி, கல்வி பட்டமாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக தேசிய விருதுகள். இது 1954 பாரத் ரத்னா மாதிரி நிறைய விருதுகள், பாரத் ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டங்கள் கொடுத்தாங்க இல்லையா. இந்த பட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வாங்கும் பொழுது இந்த 3 பட்டங்களுமே பரம்பரையாக வரப்போகிறது இல்லை. இப்போ நான் பாரத் ரத்னா வாங்குகிறேன் அப்படின்னா நான் ஒரு வேளை இறந்ததுக்கப்புறம் அந்த பட்டம் எனக்கு வருமா அப்படின்னு, என்னோட குழந்தைக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஓகேவா? ஆனால் இந்த பாரத் ரத்னா பட்டங்களை பெயர் பலகையில் பயன்படுத்தக்கூடாது. அதாவது இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, கமல்ஹாசன் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அவரோட வீட்டில் பெயர் பலகையில் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அப்படின்னு போடக்கூடாது அப்படின்னு இந்த ரூலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஒரு அங்கீகாரத்தை விருதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பட்டம் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியோ பின்னாடியோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது இராணுவ பட்டமாக இருந்தாலும் சரி, கல்வி பட்டமாக இருந்தாலும் சரி, தேசிய விருதுகளாக இருந்தாலும் சரி, நம்மளோட முடிஞ்சு போயிடும். நம்மளோட பசங்களுக்கு பரம்பரையான ஒரு பட்டமாக அது வராது. அடுத்ததாக ஆர்டிக்கிள் 18 பேஸ் பண்ண வழக்குகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாலாஜி ராகவன் கேசஸ். ஓகேவா? யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பாலாஜி ராகவன் அப்படின்றவர் 1996 ஒரு கேஸ் போடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேசிய விருதுகள் கொடுக்குறாங்க இல்லையா, அது சமத்துவத்துக்கு எதிராக இருக்குது. சில பேருக்கு மட்டும்தான் அந்த விருது கொடுக்குறாங்க. அப்போ ஈக்குவாலிட்டி வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாரு. ஆனால் தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது விருது மட்டும்தான், பட்டம் இல்லையா, கிடையாது. அப்போது அந்த விருதுகளோட பேரை ப்ரிஃபிக்ஸாவோ சஃபிக்ஸாவோ பேருக்கு பின்னாடியோ முன்னாடியோ பயன்படுத்தக்கூடாது
அப்படின்றத கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பட்டமாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு வேளை வந்து இப்போ பாரத் ரத்னா எம்ஜிஆர் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அதை ஒரு பெயர் பலகையிலையோ அல்லது ஒரு லெட்டர் பேட்லேயோ வந்து பயன்படுத்தினாரு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒத்துக்க முடியாது, அதை திரும்பி வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கேஸ் வந்து இந்திரா ஜெய்சிங்ஸ் வெர்சஸ் சுப்ரீம் கோர்ட்டு. இதில் வந்து தொழில்முறை அங்கீகாரம் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வழக்கறிஞர்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கோர்ட்லேயே வந்து மூத்த வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வழக்கறிஞர் எல்லாரும் ஒருத்தவங்க தானே, இதில் மூத்த வழக்கறிஞர் அப்படின்னும் பொழுது ஒரு டிஸ்கிரிமினேஷன் பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அப்போது இது வந்து பட்டம் கிடையாது, ஓகேவா, அவரோட திறமைக்காக பாராட்டி கொடுக்குறப்பற்ற ஒரு பேர் தான், அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக மற்ற நாடுகளில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பிரிட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அரசு ஆட்சி செய்கிற நாடு அப்படின்றதுனால இன்றைக்கு வரைக்குமே நிறைய பட்டங்கள் இருக்குது, ஓகேவா. நம்ம பிரிட்டிஷ்காரங்க தானே நம்மளுக்கும் நிறையா பட்டம் கொடுத்தாங்க, அதனால் அவங்கக்கிட்ட இன்றைக்கும் வந்து சர் பட்டம் இருக்குது, நைட்வுட் பட்டம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பட்டங்கள் இருக்குது. அமெரிக்காவிலையும் ஃப்ரான்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டம் அப்படின்றது கிடையாது, நம்மளுடைய இந்தியா மாதிரி தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்டிகிள் 19 பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.